ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, போரூரில் இருக்க ஒரு பார்க் தான். அந்த பார்க் வந்து நார்மலாக எல்லா பார்க் மாதிரியும் இருக்காது, யூனிக்காக சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்க காய்ஸ், நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு காய்ஸ். வீட்டிலேருந்தே நான் வீடியோ எடுத்தேன், பட் வந்து அது மவுண்ட்டு சரியாக ஃபிக்ஸ் ஆகாதனால நேற்று மாரி ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே நல்லா மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு காய்ஸ். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், போரூரில் இருக்க ஒரு பார்க் தான் கைஸ். அந்த பார்க் வந்து நார்மலாக எல்லா பார்க் மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்கும். நான் அதனால தான் இன்றைக்கி வந்து அங்கே போய் வீடியோ எடுக்கிறேன், உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு. செம்மையாக இருக்கும் கைஸ். பார்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசு, சூப்பராக இருக்கும். என்ட்ரிலாம் ஃப்ரீ தான், பட் வந்து அங்கே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீலாம் போட்டுருவாங்க அப்படின்ட்டு. இதுவே நான் வந்து 4th or 5th டைம் நான் இப்போ போகிறேன், பட் எந்த என்ட்ரி ஃபீஸும் வாங்கலை. நல்லாயிருக்கும் கைஸ். கவர்மெண்ட் பார்க் தான் அது, உள்ளே செம்மையாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் கைஸ். இன்றைக்கி கிளைமேட் செம்மையாக இருக்குது கைஸ், நேற்று மாதிரி சூப்பராக இருக்குது, நல்லா சில்லுன்னு. பட் வந்து இன்னும் மழை எதுவும் வரலை. ஸோ வந்து நம்ம மழை வரத்துக்குள்ளே நம்ம பார்க்குக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. செம்மையாக இருக்கு, ஆனால் கிளைமேட்டு நேற்று மாதிரியே சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இங்கேருந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. டிராஃபிக் ஆச்சுன்னா எப்படியும் இங்கேருந்து அந்த பார்க்குக்கு போகிறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிடும். பட் வந்து அப்படி டிராஃபிக் இல்லாமல் ரோடு காலியாக இருந்தால் நம்ம 5 to 10 மினிட்ஸில் பார்க் ரீச் ஆகிடலாங்க. நேற்று போட்ட பெட்ரோலே இன்னும் அப்படியே பேலன்ஸ் இருக்குங்க. ஸோ வந்து இது பார்க்குக்கு போயிட்டு வர வரைக்குமே இந்த பெட்ரோலை வச்சு போயிட்டு வந்துடலாம். எப்படியும் நம்ம வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக பெட்ரோல் அடித்து தாங்க ஆகணும். சூப்பராக இருக்குது கைஸ், கிளைமேட் நிஜமாக செம்மையாக இருக்குது, வேறு மாதிரி. பைக் ஓட்டுறதுக்கே ஒரு ஃபீல் தருது செம்மையாக. ஆப்போசிட்லேருந்து நல்லா இந்த சில்லுன்னு காற்று நல்லா இருக்குது கைஸ். ஆக்சுவலாக வந்து இந்தமாரி கிளைமேட்டில் வண்டி ஓட்டினா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிளைமேட்லாம் இருந்ததுன்னா டெய்லி ஒரு நாளைக்கு 2 vlog கூட போட்டுடலாம் போல், அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம போரூர் சரவணா ஸ்டோர்ஸ் கிட்ட வந்திருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு வீட்டில் போர் அடிச்சதுன்னா இங்கே தான் கைஸ் வந்து உட்காந்துப்போம். நல்லாயிருக்கும். நல்லா எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மினி மால் மாதிரி. பட் வந்து சும்மாலாம் உட்கார மாட்டோம், வந்து ஏதாச்சும் வாங்கிறது இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த மாதிரி கிளம்பிடுவோம். சும்மா உட்காந்து போகிறது நமக்கும் அது வந்து செட் ஆகாது. ஏதாவது சின்ன பொருளாச்சு வாங்கிட்டு போவோம் கைஸ். ஓகே, இங்கேருந்து டிராஃபிக் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். போரூர் பிரிட்ஜ் ஏறிட்டோம் கைஸ். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து நம்ம அந்த பிரிட்ஜ் ஏறுறதுக்கு முன்னாடிலாம் ஒருத்தர் டக்குன்னு லெஃப்ட் எடுத்துட்டார். இண்டிகேட்டர் போடல, ஹேண்ட் சிக்னல் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஒரு பைக்கில் அவங்க ஃபேமிலியாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒய்ஃபு அண்ட் தென் அவங்க சில்ட்ரன்ஸு டக்குன்னு லெஃப்ட் எடுக்கிறாங்க. அட்லீஸ்ட் இண்டிகேட்டர் இல்லைன்னா ஒரு ஹேண்ட் சிக்னலாச்சும் போடலாம். இந்த மாதிரி தான் கைஸ் மோஸ்ட்லி பண்ணுறாங்களே. காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு நம்ம லெஃப்ட்டு ரைட்லாம் எடுத்துட்டா பின்னாடி வர வண்டிக்கு என்ன தெரியும்? அதனால தான் கைஸ். இல்லைன்னா வந்து இந்த மிரர் கூட யூஸ் பண்ணலாம். மிரர் கூட நல்ல இது தான். இப்போது ரைட்டில் லெஃப்ட்டில் ஏதாச்சும் வண்டி வருது, அப்படி இல்லைன்னா வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும், ரைட் எடுக்கணுன்னா நம்ம பார்த்து திரும்பி பொறுமையாக போகலாம். பட் வந்து சில பேர் மிரரும் வச்சுக்க மாட்றாங்க. பட் மிரர் இல்லைன்னா ஸ்டைலாக இருக்க வண்டி, அதெல்லாம் ஃபேக்ட்டு தான். பட் வந்து மிரர் வந்து நல்லா யூஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. நானும் வண்டி வாங்கின புதுசில் வந்து என் ஃப்ரெண்டு மிரர்லாம் எடுத்துட சொல்லிட்டான். நானும் எடுத்தேன், நல்ல லுக்காக இருந்தது. பட் வந்து என்னால் மிரர் எடுத்துகிட்டு பைக் ரைட் பண்ண முடியல. எனக்கு வந்து மிரர் இல்லாமல் பைக் ரைட் பண்ணது இல்லையா. ஸோ வந்து
மிரரோடவே ரைட் பண்ணி நான் 2வது எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நமக்கு வந்து லுக்கு முக்கியம் இல்லை, நமக்கு வந்து சேஃப்டியாக ரைட் பண்ணுறது தான் முக்கியன்ட்டு. நம்ம பார்க் கிட்ட வந்தாச்சு கைஸ். ஸோ வந்து நான் பார்க்குக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நம்ம பார்க்குள்ளே ரீச் ஆயாச்சு கைஸ். இப்போ போய் பைக் பார்க் பண்ணணும். பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகும்போது vlog எடுக்கிறேன். ஓகே, இங்கே மரத்துக்கு கீழே பார்க் பண்ணுவோம். என்ன பார்க் பண்ணக்கூடாது போல், அங்கே செக்யூரிட்டி விசில் அடிக்கிறாரு. பட் வந்து ஈவினிங் ஆகிடுச்சுன்னா இங்கே ஃபுல்லாக பார்க் ஆகிடும் வண்டிலாம். இப்போ யாரும் இல்லைன்றதுனால அங்கே போய் பார்க் பண்ண சொல்கிறாரு கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் கைஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ். வெளியே பார்க்கவே எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து நம்ம இப்போ ஒரு நோட் புக்கில் வந்து டைமிங்கும் நம்ம நேமும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். ஃபைனலாக பார்க்குள்ளே வந்தாச்சுங்க. இதுதான் பார்க்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்கும். உள்ளே போக போக இன்னும் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். இதாங்க என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் போனோம் நம்ம. இந்த வழியாக போயிட்டு அப்படியே ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியே வந்துடலாம். பாருங்கள் கைஸ், எவ்வளோ க்ரீன்ஸாக இருக்குது, சூப்பராக. இங்கே ஷட்டில் கோர்ட், ஃப்ரண்ட்டில் வந்து வாலிபால் கோர்ட் நிறையா இருக்கும் இந்த மாதிரி. இங்கே சூப்பராக இருக்கும் கைஸ், ப்ளசண்ட்டாக இருக்கும் பயங்கரமாக. ஈவினிங் டைமில் வந்தால் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, நல்லாயிருக்கும் சூப்பராக. இந்த பிளேஸ்லாம் பாருங்கள் கைஸ், இது வந்து ரொம்ப குட்டி கிட்ஸ் விளையாடுறதுக்கு அதெல்லாம். இந்த சைடு அப்படியே வாலிபால் கோர்ட் சூப்பராக கட்டியிருக்காங்களேங்க, செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி பார்க் வந்து வேறு எங்கேயாச்சும் இருக்கா சொல்லுங்கள். ஐ திங்க் நான் வந்து அவ்வளோவா ரொம்ப தூரம்லாம் போனதில்லை சென்னைக்குள்ளே. ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ பெரிய பார்க் பார்க்கறது இங்கே தான் கைஸ். நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் இங்கே. அப்படி வேறு ஏதாச்சும் சென்னையில் பெரிய பார்க் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அங்கேயும் போய் நம்ம வீடியோ எடுப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே வந்து ஒரு 2 எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட் இருக்குது. டபுள் பாரும் அப்புறம் அது ஏதோ புல்லப் மாதிரி இருக்குது கைஸ். கைஸ், இங்கே ஒரு வண்டி இருக்குல்ல, இது வந்து வயசானவங்களுக்கு அண்ட் வந்து உள்ளே நடக்க முடியலைன்னா அந்தமாரி ஆளுங்களை இந்த வண்டியில் போகிறாங்க கைஸ் உள்ளே. அப்புறம் வந்து நம்மளோட மெயின் ஸ்பாட், எனக்கு பிடிச்ச இடம், இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கே போய் ரீச் ஆகிடுவோம். கைஸ், நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ப்ளேஸ் வந்து இந்த பார்க்லே, அதுவும் அங்கே இருக்குல்லங்க அந்த சென்டராக, அதுதான். அங்கே போய் நின்னா அங்கே வியூவே செம்மையாக இருக்கும், நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் கிட்ட வந்தாச்சு கைஸ். செம்மையாக இருக்கும் இந்த பிளேஸு. அங்கே உள்ளே போய் நின்னோன்னா அப்படி சுற்றி பார்க்கும்போது அந்த வியூ இருக்கே பயங்கரமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் போரூர் பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த பார்க் வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கைஸ், ஃபைனலி நமக்கு பிடிச்ச வியூ கிட்ட வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கும். இங்கேருந்து நம்ம அப்படியே சுற்றி பார்க்கறதுக்கு ஃபுல்லாக தண்ணி பயங்கரமாக இருக்குங்க, செம்மையான வியூ இது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, இல்லை கப்புலாம் வந்தாலும் சரி, இங்கேருந்து இந்த வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்குங்க. சொல்ல வந்து வார்த்தை இல்லை, அப்படி இருக்குது. பயங்கரமாக ரசிக்கலாங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ பார்க்லேருந்து கிளம்பியாச்சு.
நல்லா சுற்றியும் பார்த்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பார்க்கு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கும். போரூர் பக்கத்தில் இருக்கவங்க மஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், நல்லாயிருக்கு பார்க்கு. ஓகே கைஸ், நான் வந்து பைக் எடுக்கும்போது vlog கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இதுதான் நம்மளோட பைக். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஃபுல் பிளாக், செம்மையாக இருக்கும் கைஸ். நம்ம பார்க்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது கேமராவே ஆன் பண்ணுங்க. அங்கேருந்து நான் பாட்டுன்னு தனியாக பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் சும்மா இங்கே வந்து ஹெல்மெட் கீழே பார்த்தா கேமராவில் வீடியோ வந்து ரன் ஆகவே இல்லை. ஸோ வந்து நம்ம போரூர்கிட்ட வந்துட்டு இப்போ தான் கேமராவே ஆன் பண்ணேன் கைஸ். அவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தேன், எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஓகே கைஸ், நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போ நம்ம வந்து பெட்ரோல் போட வந்தாச்சு. நான் வந்து உங்களுக்கு பெட்ரோல் போட்டுட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ வந்து நான் நேற்றே சொன்னேன் இல்லைங்க, ட்ரிப் மீட்டர் எப்போவுமே நான் வந்து பெட்ரோல் போட்டால் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவேன்ட்டு ரீசெட் பண்ணுவேன். ரீசெட்டும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கைஸ். சரி, நம்ம வந்து அந்த வீடியோ சரியாக ஆன் பண்ணாததே ஒரு மாதிரி இருக்குது கைஸ். அங்கே வந்து அவ்வளோ பேசிட்டு வந்தேன், பட் வந்து எதுவுமே கவர் ஆகலை. இப்போ புதுசு தானே, ஸோ வந்து நம்ம போக போக இனிமேல் எல்லாமே கரெக்டாக பார்த்து வீடியோலாம் ஆன் பண்ணி கரெக்டாக வீடியோ எடுக்கணும் கைஸ். இதேமாதிரி அகைன் ஆச்சுன்னா அப்புறம் பார்க்குற உங்களுக்கும் வந்து கடுப்பாயிடும். ஸோ வந்து இனிமேல் நான் கண்டிப்பாக கரெக்டாக வீடியோ ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் இப்போ வந்து கொஞ்சம் வீட்டுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரீட்குள்ளே வந்தாச்சுங்க. இப்போ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வீடியோவை எண்ட் பண்ண வேண்டியது தான். நம்ம வாட்ச்மேன் எப்போவுமே உள்ளே தான் இருப்பார், அந்த டாகு. ஓகே கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் நைட்டு. நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயின் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நாளைக்கு புது வீடியோவில் பார்க்கலாம்.